வணக்கம் சொந்தங்களே. எங்கள் மாடி தோட்டத்தில் அவரைப்பூ பூத்துருக்குது. நிறைய அவரைப்பூ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கலராக அழகாக. அவரைக்காவும் நிறைய நான் இது வரைக்கும் பறிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போவும் ஒரு 4 அவரைக்காய் முத்திட்டு இருந்தது, அதையும் பறிச்சிட்டேன். நல்ல பூ நிறைய விட்டுருக்குது. இதையும் உங்களுக்கு காட்டணுன்னு போடுறேன் பாருங்கள். தக்காளியும் அறுவடை பண்ணிட்டேன். தக்காளி கொஞ்சம் செம்பழமாக இருக்கும்போதே எடுத்து வச்சிட்டாலும் வீட்லேயே நல்லா பழுத்துடுது. நம்ம கைட்டி வச்சிட்டோம்னா பழுத்து வந்துடுது. அது பாரம் தாங்க முடியாத தாங்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ கைட்டி வச்சிட்டாலும் பழுத்துடும். வீட்டுக்கு தேவையானது முல்லைப்பூ பறித்தேன், 2 பச்சை மிளகா, அவரைக்காய் 4, தக்காளி வீட்டுக்கு. அது இது வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்திலே எடுக்கிறோம் இல்லையா. இது ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கூட இருந்தது. இதெல்லாம் கிள்ளி அரைக்கீரை, இதை 3 கிள்ளி வச்சுருக்கேன். கூட்டு பண்ண போகிறேன். இதையும் பாருங்கள். இது சோம்பு செடி வந்திருக்கு. நம்ம விதை போட்டதில்லை, அதுவாக தானாக முளைக்கிறது தான். ஏற்கனவே இருந்தது, அது கொட்டி முளைக்குது. இன்னும் இதெல்லாம் முத்தலை. நல்லா முத்தி நல்லா ஒன்று கொஞ்சம் கிணமாக நல்ல இதுவாக பெருசாக வந்ததுன்னா இதை நான் அப்படி கொத்து கொத்தாக கிள்ளி காய வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். வீட்லேயே வருது பாருங்கள் சோம்பு செடி. நல்ல கலராக அழகாக மஞ்சள் கலரில் பூ பூத்து அழகாக வருது பாருங்கள். இதுவும் நிறைய கொத்து கொத்தாக வரும். இப்போது வச்ச செம்பருத்தியில் எனக்கு மஞ்சள் கலரில் ஒரு செம்பருத்தி வந்திருக்கு இந்த செடியில். அது எல்லாமே நிறைய மொட்டு விட்டுருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. சிவப்பு தான் என்கிட்ட இருந்தது. இப்போது மஞ்சள் கலர் செம்பருத்தி வந்திருக்கு, சந்தோஷமாக இருக்குது. இதுவும் சோம்பு செடி தான். இதுவும் நல்லா கலர்ச்சியாக வருது பாருங்கள். இதுவும் நிறைய பூ விட்டு நிறைய சோம்பு முளைக்கும். இது தக்காளி இது இப்போ தான் பூ விட்டுருக்குது. நிறைய குட்டியாக தக்காளிங்க நிறைய மொட்டு விட்டு இருக்குது பாருங்கள். இந்த குட்டி தக்காளி வந்திருக்கு.